இப்போதைக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும், பிஜேபி வரக்கூடாது. ஸோ அதுக்காக விசிகா கம்யூனிஸ்ட் எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது எலெக்ஷனுக்கான கூட்டணி மட்டும்தான், எலெக்ஷனுக்கான கொள்கை கூட்டணி. அடுத்த 5 வருஷம் அவங்களோட கூட்டணி இருக்கிறது இல்லை. நீங்கள் இந்த கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் இங்கே பாருங்கள், எத்தனை போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக, எத்தனை போராட்டங்கள் வீரியமாக நிகழ்ந்திருக்குன்னா சாம்சங் சொல்லலாம், சாம்சங் மட்டும்தான் சொல்ல முடியும். இங்கே தூய்மை பணிகள் போராட்டத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது. ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருந்தது, செவிலியர்கள் போராட்டத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா குறைவாக இருக்குது. தலித் இஷ்யூஸில் விசிகாவோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எவ்வளோ நேரங்களாக நமக்கு அவர் மேலே வந்து என்ன இவர் திமுக முட்டு கொடுக்குற மாதிரிலாம் கேள்விகள்லாம் கேட்டோம் இல்லையா. நம்ம மதிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய லீடர்ஸாக இருக்கலாம், விசிகாவில் இருக்கக்கூடிய லீடராக இருக்கலாம், நம்ம எல்லாமே அவங்க மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கும் போது அவங்க செயல்பாடு அவங்களை குறை சொல்கிறதுக்கு அதுக்கு சொல்லலை. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் தெரிஞ்சது. யூஸ்வலாக இருக்கிற மாதிரியான களத்தில் செயல்பாடுகள் ஏதோ ஒரு வகையில் என்ன ஆக்சுவலி ப்ராப்ளம்னா, நாம் இது ஜேர்னலிஸ்ட்டுன்னு இருந்தது இந்த 5 வருஷத்தில். நாம் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிறது கூட்டணி கட்சியாகவும், ஒரு பத்திரிகையாளராகவும், ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும், ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படவும் திமுக எதிர்க்கக்கூடிய நம்மளுடைய எதிர்ப்பு ஏதோ ஒரு வகையில் பிஜேபிக்கு சாதகமாக மாறிடுங்கிறதுனாலே பல நேரங்கள் அமைதியாக இருந்தாங்க. அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. பிஜேபிங்கிற எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த எலிமெண்ட் வந்து இன்னைக்கு நம்மளை திமுக மேலே தீவிரமாக விமர்சனம் வைக்கிறதையே கொஞ்சம் மட்டுப்படுத்துது. ஏன்னா திமுக விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை, யாரும் விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் அந்த விமர்சனத்தை நம்ம எடுத்து வச்சோம்னா அதை பிஜேபி ரொம்ப தீவிரமாக கையில் எடுப்பாங்க. கையில் எடுத்தா அது அவனுக்கு சாதகமாக போயிடும் அவங்களுக்கு. அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு சுணக்கம் இருந்ததே பார்த்து அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். பட் அது போதாது. அப்போது நீங்கள் மேஜராக பார்ட்டிகளை இப்படி இருக்கும்போது நீங்கள் அமைப்புகளை யோசிங்க. அமைப்புகள் எந்த அளவுக்கு இந்த 5 வருஷத்தை தீவிரமாக ஆளுங்கட்சி எடுத்து வேலை செஞ்சாங்க, இஷ்யூ பேஸ்டானா கடந்த காலம் இல்லை.